அத்தியாயம் 1. வீடியோ கேமராக்களின் உஷ்ணமான வெளிச்சத்தில் குளித்துக் கொண்டிருந்தார் பயோடெக்னாலஜிஸ்ட் வாசுதேவ். எல்லா தொலைக்காட்சி சேனல்களின் மைக்குகளும் அவர் முகத்துக்கு நேராய் நீட்டப்பட வழுக்கையில் அரும்பின வியர்வையை துடைக்க கூட தோன்றாமல் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஜீன் தெரப்பி ஒரு அற்புதமான விஷயம். தமிழில் இதற்கு மரபணு சிகிச்சை என்று பெயர். ஜீன்களில் ஒளிந்து கொண்டு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடும் உயிரின் சூட்சமத்தை மட்டும் கண்டுபிடித்துவிட்டால் மனிதனின் சராசரி ஆயுளை 1500 வருஷங்களுக்கு கொண்டு போய் விடலாம். சன் டிவி நிருபர் கேட்டார், இது சாத்தியம்தானா? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? மனிதன் இயற்கைக்கு விரோதமாய் செயல்பட்டால் அதன் விளைவுகள் விபரீதமாக தான் அமையும் என்று ஒரு பொதுவான உயிரியல் விதி இருக்கிறதே. உண்மைதான். அந்த விதிக்கு பங்கம் வராமல் ஜீன் தெரப்பியை நாம் செயல்படுத்த முடியும். ராஜ் டிவியின் நிருபர் கேட்டார், மிஸ்டர் வாசுதேவ், இந்த ஜீன் தெரப்பியை பற்றி ஒரு பாமரனுக்கும் புரியும்படியாக சொல்ல முடியுமா? ஏனென்றால் படித்தவர்களே குழப்பிக்கொள்ளும் விஷயம் இது. எளிமையான வார்த்தைகளால் விளக்க முடியுமா? ஷியோர். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் டெக்னாலஜி கிடையாது. நமது உடம்பு கோடிக்கணக்கான செல்களால் ஆனது என்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு கட்டிடம் எப்படி செங்கற்களால் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளதோ அதே மாதிரிதான் மனித உடலும் கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செல்லுக்குள் தான் நம் உடம்பின் உயிரியல் ரகசியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு செல்லிலும் நியூக்ளியஸ் என்று சொல்லப்படும் உட்கரு உள்ளது. அந்த உட்கருவுக்குள்ளே ஆங்கில எக்ஸ் மாதிரியான அமைப்போடு குரோமோசோம் எனப்படுபவை உள்ளன. ஒவ்வொரு செல்லிலும் 23 ஜோடி, அதாவது 46 குரோமோசோம்கள் இருக்கும். இந்த 23 ஜோடிகளில் 22 ஜோடிகள் 1, 2 என்று எண்கள் மூலம் குறிக்கப்பட்டுள்ளன. கடைசி ஒரு ஜோடி மட்டும் எக்ஸ், ஒய் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கடைசி ஜோடி குரோமோசோம் தான் ஒரு உயிர் ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்யும். இந்த கடைசி ஜோடியில் 2 எக்ஸ் இருந்தால் அது பெண், ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருந்தால் அது ஆண். வாசுதேவ் சில வினாடிகள் பேச்சை நிறுத்தி கர்ச்சீஃபை எடுத்து வழுக்கை தலையில் பாதரச துளிகளாய் மின்னிய வியர்வை துளிகளை ஒற்றிக்கொண்டு தொடர்ந்தார். ஒவ்வொரு குரோமோசோமையும் தனியே எடுத்து அதை மிக சக்தி வாய்ந்த மைக்ரோஸ்கோப்பின் வழியாக பார்த்தால் அதில் இரட்டை பட்டை கொண்ட ரிப்பன் போன்ற ஒரு சுருள் அமைப்பு பார்வைக்கு கிடைக்கும். இந்த அமைப்புக்கு பெயர்தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவின் விரிவாக்கம் என்ன? டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த ஆங்கில வார்த்தையின் முதல் 3 எழுத்துக்கள் தான் டிஎன்ஏ. இந்த ரிப்பன் போன்ற டிஎன்ஏ அமைப்பை வெளியே எடுத்து நீட்டி பார்த்தால் அது 5 அடி நீளம் இருக்கும். ஆச்சரியமாக உள்ளதே. இது விஜய் டிவி ரிப்போர்ட்டர். வாசுதேவ் சிரித்தார். ஆச்சரியம்தான். சாதாரண கண்களுக்கு புலப்படாத மிக சிறிய செல்லின் உட்கருவில் இருக்கும் 23 குரோமோசோம்களில் ஒரு குரோமோசோமில் இவ்வளவு நீளமான ரிப்பன் போன்ற டிஎன்ஏ இருப்பது இயற்கையின் அற்புதம்தான். இந்த டிஎன்ஏ என்பதில் தான் நமது உடம்பின் மர்மங்கள் அடங்கிய ஜீன் உள்ளது. விஷயம் இத்தோடு முடியவில்லை. இந்த ஜீன்களுக்குள் 320 நைட்ரோஜீன்ஸ் மூலக்கூறுகள் உள்ளன. இப்போது ஓரளவுக்கு புரிகிறது. இனி ஜீன் தெரப்பியை பற்றி சொல்லுங்கள். இது ஜெயா டிவி ரிப்போர்ட்டர். குரோமோசோம்களில் புதைந்துள்ள ஜீன்களின் முக்கிய வேலை புரோட்டீன்களை வெளியிடுவது. இந்த புரோட்டீன்கள் தான் உயிரினங்களின் உடல் உறுப்புகளை இயக்குகின்றன. சில புரோட்டீன்கள் மனிதர்களின் உடம்புகளில் என்சைம்களாகவும், சில ஹார்மோன்களாகவும், சில நோய் எதிர்ப்பு ஆன்டிபாடிகளாகவும், சில செல் வளர்ச்சி புரதங்களாகவும் செயல்படுகின்றன. இவ்வாறு ஜீன்கள் மூலமாக வெளிவரும் புரோட்டீன்கள் எல்லாமும் எல்லா நேரத்திலும் ஆரோக்கியமாக இருப்பது இல்லை. இந்த குறைபாடுள்ள புரோட்டீன்களின் காரணமாக தான் மனிதனுக்கு வேண்டாத நோய்கள் ஏற்பட்டு உடல் நலம் குன்றி விரைவில் மரணம். இந்த புரோட்டீன் குறைபாட்டை சரி செய்யதான் ஜீன் தெரப்பி. ஜீன் குறைபாடுகளால் ஒரு மனிதனின் உடம்பில் தோன்றும் நோய்கள் அந்த மனிதனின் பரம்பரைக்கும் ஹெரிடிட்டரி நோய்களாக பரவுகின்றன. இந்த இடத்தில்தான் ஜீன் தெரப்பிக்கு முந்தைய கட்டமான ஜினோமி மேப் வருகிறது. ஜினோமி மேப் என்றால்? மறுபடியும் சன் டிவி நிருபர் குறுக்கிட்டு கேட்டார். குறைபாடு உள்ள ஜீன் உடம்பின் எந்த செல் பாகத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து ஒரு அட்டவணையை தயார் செய்யும் முறைக்கு ஜினோமி மேப்பிங் என்று பெயர். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் முகவரிகள் குறித்து வைக்கப்பட்ட ஒரு டைரி மாதிரி. குறைபாடுள்ள ஜீன்கள் உடம்பின் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த செல்களில் இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து குறித்து வைத்துக்கொண்டு உரிய பயோடெக்னாலஜிஸ்டிடம் கொண்டு போய் கொடுத்து ஜீன் தெரப்பி செய்து கொள்ளலாம். எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இந்த ஜீன் தெரப்பி எனப்படும் மரபணு
சிகிச்சை முறை எப்போது நடைமுறைக்கு வரும்? எப்படியும் 1 வருடம் ஆகிவிடும். இந்த ஜீன் தெரப்பி காஸ்ட்லி என்றும் பணக்காரர்கள் மட்டுமே இந்த தெரப்பியை செய்து கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுவது உண்மையா? ஓரளவுக்கு உண்மைதான். இருந்தாலும் ஒரு காலத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் காலப்போக்கில் மலிவு விலைக்கு வந்துவிட்டது போல் இந்த ஜீன் தெரப்பியும் காலப்போக்கில் எல்லோரும் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிதாகிவிடும். இந்த 2000வது ஆண்டில் வாழ்பவர்களுக்கும் இனிமேல் பிறக்கப் போகிறவர்களுக்கும் இந்த ஜீன் தெரப்பி ஒரு வரப்பிரசாதம். சாரி மிஸ்டர் வாசுதேவ், அது வரப்பிரசாதம் கிடையாது, சாபக்கேடு. நிருபர்களுக்கு மத்தியில் இருந்து அந்த பெண் குரல் எழ எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். கண்ணாடி அணிந்த அந்த இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். வயது 30க்குள் இருக்கலாம். சற்றே கலைந்த தலை, தோளில் ஒரு ஹேண்ட்பேக் தொங்கிக் கொண்டிருந்தது. கண்களில் கோபம். வாசுதேவ் அந்த பெண்ணை பார்த்து புன்னகைத்தார். ஏமா அப்படி சொல்ற? உயிரியல் விஞ்ஞானத்தோட மிகப்பெரிய மர்ம கதவு இன்னைக்கு தான் திறக்கப்பட்டிருக்கு. மக்கள் நோய்களே இல்லாம 1000 ஆண்டு காலம் வாழ போறது அதி அற்புதமான விஷயமா உனக்கு படலையா? படல. இது அதி அற்புதமான விஷயம் கிடையாது. நாளைய விபரீதத்துக்கான அடிக்கோள் விழா இது. எப்படி சட்டத்தை மீறக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த இயற்கையையும் மீறி நாம செயல்படக்கூடாது. இது காலத்தோட கண்டுபிடிப்புகள். அலட்சியம் பண்ண முடியாது. விஞ்ஞானம் நமக்கு தர உண்மைகளை அவள் கையமர்த்தினாள். வெயிட் மிஸ்டர் வாசுதேவ், விஞ்ஞானத்தின் பேரை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப சொல்ற அறிவியல் உண்மைகளை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்டங்கள் சதகோடி ஆயினும் ஆட்டி படைக்கின்ற சக்தி, எண்டிசை சுழல்கின்ற மண்டலங்களை என்றும் இயக்குகின்ற சக்தி, 84 லட்ச ஜீவ அணுக்களை 7 பிறப்பாய் ஈன்ற சக்தி. இப்படி உலக விஞ்ஞானத்தை எப்பவோ பாடிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சித்தர் சொன்ன ஜீவ அணுவும் இன்னைக்கு நீங்க சொல்ற டிஎன்ஏவும் ஒண்ணுதான். அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் 1000 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவர்கள். அவர்கள் நினைச்சிருந்தா மரணத்தை ஜெயிச்சு சிரஞ்சீவிகளா வாழ்ந்திருக்கலாம். அவங்க அப்படி செய்யல. ஏன்? பிறப்பும் இறப்பும் இணைந்ததுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம திசை மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. அன்னைக்கு வாழ்ந்த சித்தர்கள் இயற்கைக்கு மாறா எதுவுமே செய்யாம மௌனமா இருந்துட்ட மாதிரி இன்னைக்கு உங்களை மாதிரியான பயோடெக்னாலஜிஸ்டுகளும் ஜீன் தெரப்பியை கைவிடணும். வாசுதேவ் சிரித்தார். உன் பேர் என்னம்மா? தென்றல். பேரை இப்படி சாஃப்டா வச்சுக்கிட்டு புயல் மாதிரி இருக்கியே. நீ எந்த மீடியா? டிவியா பிரஸ்ஸா? ரெண்டும் இல்லை. பின்ன உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவ, உங்க உளறலை கேட்டு ரசிக்க வந்தவ. நான்சென்ஸ். வாசுதேவின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென்று காணாமல் போயிற்று. என்ன கலாட்டா பண்ண வந்தியா? உண்மையை எடுத்து சொன்னா அதுக்கு பேர் கலாட்டாவா? லுக், திஸ் இஸ் டூ மச். இனி ஒரு நிமிஷம் இங்கே நீ நின்னா ஐ வில் கால் த போலீஸ். போலீஸுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க இந்த ஜீன் தெரப்பி பேத்தலை கைவிடணும். அத்தனை டிவி ரிப்போர்ட்டர்களும் அவளை கோபமாய் பார்த்தனர். ஏய், நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? மாட்டேன். யாராவது போலீஸை கூப்பிடுங்க. வாசுதேவ் குரல் கொடுத்த அதே வினாடி அவள் சிலிர்த்தாள். தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பேக்கின் ஜிப்பை விரிட்டென்று தள்ளி உள்ளே கையை விட்டு எதையோ எடுத்தாள். விரல்களில் பிஸ்டல் மின்னியது. ஏய்! எல்லோரும் பயத்தோடு விலக அவள் பிஸ்டலை உயர்த்தி பிடித்துக்கொண்டு வாசுதேவை குறிப்பார்த்தாள். குரலை ஏற்றி இறக்கி பேசினாள். உன்னை மாதிரி இயற்கையை மீறி செயல்படுறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. வாசுதேவ் வியர்த்து வழிந்து கொண்டே அவளை பயமாய் பார்க்க அவளுடைய வலது கை ஆட்காட்டி விரல் பிஸ்டலின் ட்ரிகரை வளைத்தது. அத்தியாயம் 2. பகல் உணவை முடித்துக்கொண்ட ரூபலா வேலைக்காரிக்கு பாத்திரங்களை எடுத்து போட்டுவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்று நினைத்தபோது டெலிபோன் கூப்பிட்டது. போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, என்ன ரூபி, பகல் தூக்கம் போடலையா? மும்பையில் இருந்து விவேக். ரூபலா சிரித்தாள். இனிமேதான். ஃப்ளைட் எத்தனை மணிக்கு மும்பை போய் சேர்ந்தது? சரியா 2:30 மணி. நீங்க சாப்பிட்டீங்களா? ஃப்ளைட்லேயே முடிச்சிட்டேன். சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ்ஷும் சூப்பர். பரிமாறின ஏர் ஹோஸ்டஸ் அதை விட சூப்பரா இருந்திருப்பாளே. அது படு சூப்பர். ஐஸ்வர்யா ராயையும் லாரா தத்தாவையும் மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி ஒரு பியூட்டி. நானும் உங்க கூட புறப்பட்டு மும்பை வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீங்க கூடுவாஞ்சேரி போனாலும் சரி, கொலம்பியா போனாலும் சரி, கூட வந்துட போறேன். 2 வாரத்துல ட்ரைனிங் முடிஞ்சிடுமா இல்ல லேட் ஆகுமா? சரியா 2 வாரம். ரூபலா மேற்கொண்டு பேசும் முன் வாசலில் காலிங் பெல் சத்தம். என்னங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குது. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்றீங்களா? வேண்டாம், ராத்திரி
பேசிக்கலாம். நீ போய் வந்தவங்கள கவனி. ரூபலா ரிசீவரை வைத்துவிட்டு வாசல் கதவை நோக்கி போய் கதவின் தாழ்பாலை திறந்தாள். வெளியே வாசற்படியில் ரூபலாவின் கல்லூரி கால சிநேகிதி அபரிஜிதாவும் ஏறக்குறைய அவளுடைய சாயலிலேயே இன்னொரு பெண்ணும் பார்வைக்கு கிடைத்தார்கள். பளிச்சென்று ஒரு மலர்ச்சிக்கு போனாள் ரூபலா. ஏய் அபி, என்ன இது பிளசன்ட் சர்ப்ரைஸ்? வேகாத வெயில்ல வந்திருக்க, வா உள்ளே வா. அவர்கள் உள்ளே வந்தார்கள். ஃபேன் சுவிட்சை தட்டிவிட்டு சோபாவை காட்டினாள் ரூபலா. உட்கார்ந்தார்கள். ரூபலாவும் அவர்களுக்கு எதிரே சாய்ந்தபடி கேட்டாள், என்ன அபி, எப்படி இருக்க? ஃபைன். உன்னோட கணவர் கிஷோர் ஸ்டேட்ஸ்ல தானே இருக்கார். இப்ப அவர் சிங்கப்பூர் வந்துட்டார். சொந்தமாவே சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டார். வெரி கிளாட் டு ஹியர் இட். இது உன்னோட சிஸ்டர் தானே? ஆமா, ஸ்வேதா. போன வருஷம்தான் காலேஜ் படிப்பை முடிச்சா. இந்த வருஷம் மேரேஜ். வர 14ஆம் தேதி ஸ்வேதாவுக்கு கல்யாணம். அதுக்கு இன்வைட் பண்ண தான் வந்தேன். ரூபலா ஸ்வேதாவின் கன்னத்தை மெல்ல தட்டினாள். அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். மாப்பிள்ளை என்ன பண்றார்? பிசினஸ். ஸ்வேதா மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு வெக்கத்தோடு தலையை கவிழ்த்து கொண்டாள். அபரிஜிதா தான் கொண்டு போயிருந்த கேரி பேக்கை பிரித்து சிவப்பு வெல்வெட்டாலான பெரிய இன்விடேஷன் கார்டை எடுத்துக்கொண்டே கேட்டாள், உன்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல தானே இருக்கார்? இல்லை, பாம்பே போயிட்டார். கிரைம் பிரான்ச் ஹை அஃபிஷியல்ஸ் ட்ரைனிங் கேம்ப் ஒன்று 2 வார காலத்துக்கு நடக்க போகுது. அதில் கலந்துக்க இன்னைக்கு தான் பாம்பே புறப்பட்டு போனார். 14ஆம் தேதிக்குள்ள வந்துட மாட்டாரா? 20 தேதி ஆயிடும். நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன். கல்யாணம் எங்க? ராணி சீதை ஹாலில் தானே? ஆமா, வந்துடுறேன். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஃபைன். எல்லா பேப்பர்லையும் அப்பாவோட பேர் தான். எந்த பேப்பரை புரட்டினாலும் சரி, பயோடெக்னாலஜிஸ்ட் வாசுதேவ் பேட்டி, ஆயுளை அதிகப்படுத்தும் ஜீன் மருத்துவம், அது இதுன்னு ஏகப்பட்ட நியூஸ். அபரிஜிதா சிரித்தாள். அதை ஏன் கேட்கிற ரூபலா? ஸ்வேதாவோட கல்யாணத்தையே அவர் மறந்துட்டாரு. எல்லா ஏற்பாடுகளையும் நானும் அம்மாவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்ப பாரு பத்திரிகைக்காரங்க கூட்டம். இப்ப கூட ஹோட்டல் பரணியில் டிவி மீடியா, பிரஸ் மீடியா ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. காலையில 10 மணிக்கு போனவர் இன்னும் வரல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்களே உன்னை கூப்பிட வந்துட்டோம். கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன். நீ இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டுருக்க, வராம இருப்பேனா? கொளுத்துற வெயிலில் வந்திருக்க, கூலா என்ன சாப்பிடுற? ஒன்னும் வேண்டாம் ரூபலா. இன்னும் நிறைய பேரை பார்த்து இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. கல்யாண அமளி எல்லாம் முடிந்ததும் ஒரு நாள் ஓய்வா வரேன். நீ தரதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேசுவோம். அபரிஜிதாவும் ஸ்வேதாவும் எழுந்தார்கள். அவர்களை வழி அனுப்புவதற்காக வாசல் வரை வந்தாள் ரூபலா. காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே டாடா சியாரா கொக்கோ கோலா நிறத்தில் காத்திருந்தது. அபரிஜிதா டிரைவிங் இருக்கைக்கு போக ஸ்வேதா பக்கத்தில் உட்கார்ந்தாள். காரின் இக்னிஷியன் கனைத்தது. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடு, நீ சொல்லவே வேண்டாம். ரூபலா கையசைக்க கார் கிளம்பியது. கேட்டை சாத்திவிட்டு வீட்டுக்குள் போக முயன்ற ரூபலாவின் பார்வை எதேச்சையாய் தெருமுனைக்கு போக லேசாய் முகம் மாறினாள். பைக்கோடு நின்றிருந்த ஒரு இளைஞன் அபரிஜிதாவின் காரை பார்த்து கொண்டே பைக்கை உதைத்து கிளப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். அத்தியாயம் 3. தென்றல் கையில் பிடித்த பிஸ்டலோடு வாசுதேவையே குறிப்பார்த்து கொண்டு கோணலாய் சிரித்தாள். உங்க விஞ்ஞானம் கண்டுபிடித்த துப்பாக்கி இது. இப்ப உங்க உயிரை எடுக்க போகுது. விஞ்ஞானத்தின் மூலமா கண்டுபிடிச்ச ஒவ்வொரு பொருளும் இப்படிதான் ஏதாவது ஒன்னை அழிக்க உபயோகப்படும். 2 போலீசார் பக்கத்தில் வர முயல சரேல் என்று அவர்கள் பக்கமாய் பிஸ்டலை கொண்டு போனாள் தென்றல். யார் பக்கத்துல வந்தாலும் சரி, சுட்டு தள்ளிடுவேன். கெட் பேக் எவ்ரிபடி. போலீசார் உறைந்து போய் அப்படியே நின்று கொள்ள டிவி ரிப்போர்ட்டர்ஸும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் நாலாபுறமும் சிதறி ஓடிக்கொண்டிருக்க தென்றல் மறுபடியும் வாசுதேவின் மார்பை பிஸ்டலால் குறிபார்த்தாள். உங்களை போன்ற பயோடெக்னாலஜிஸ்டுகளால் நாளைய உலகம் ஒரு விபரீதத்தில் மாட்டிக்கொள்ளும் என்பது இப்போதே எனக்கு நிதர்சனமாய் தெரிகிறது. சோ நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. சிகரை சொண்டினாள் தென்றல். டுமீல். தோட்டா சற்றே குறித்தவரி வாசுதேவின் தோள்பட்டையை துணியோடு சேர்த்து சிராய்த்து கொண்டு போயிற்று. வாசுதேவ் அலறிக்கொண்டு கீழே சாய போலீசார் ஓடி வந்தனர். தென்றல் கோபாவேசமாய் சுழன்று பிஸ்டலை அவர்கள் பக்கமாய் திருப்பி சிகரை சுழற்றினாள். பிளக். பிஸ்டலின் லிவர் சத்தம் மட்டும் கேட்டது. உள்ளே தோட்டா இல்லை. புல்லட் சாம்பர் காலி என்று தெரிந்ததும் தன் கையில் இருந்த பிஸ்டலை போலீசாரை நோக்கி வீசி எறிந்துவிட்டு ஒரு மின்னல் துணுக்கு மாதிரி ஓட ஆரம்பித்தாள். ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் வாசுதேவை மொய்த்துக்கொள்ள போலீசார் 2 பேர்களும் தென்றலை துரத்த ஆரம்பித்தார்கள். அவள் 2 படிகளாய் தாவி கட்டிடத்தின் முதல் ஃப்ளோருக்கு வந்தபோது கட்டிடத்தின் செக்யூரிட்டி அதிகாரி ஒருவர் அவளை பிடிக்க முயல தென்றல் ஒரு வினாடி நின்று தன் கையில் வைத்திருந்த வேனிடி பேக்கால் ஒரு வீறு
மீறினாள். செக்யூரிட்டி முகத்தை கைகளால் பொத்திக்கொண்டு குனிய இந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு வெளியே பாய்ந்தாள். போலீசாரும் 10 அடி இடைவெளியில் துரத்தினார்கள். கட்டிட போர்டிகோ படிகளில் தடதடத்த தென்றல் ரோட்டுக்கு வந்து பிளாட்பார நெரிசலில் புகுந்தாள். அவளை பிடிங்க. போலீசார் குரல் கொடுத்ததை தொடர்ந்து இரண்டொருவர் தென்றலை பிடிக்க முயன்று தோற்றனர். தென்றல் இப்போது ரோட்டை கிராஸ் செய்து மறுபக்க பிளாட்பாரத்துக்கு போக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ரோட்டில் பஸ்களும் கார்களும் 2 வீலர்களும் பிசாசு வேகத்தில் போய்கொண்டிருக்க தென்றல் குறுக்கே பாய்ந்து எதன் மீதும் மோதிக்கொள்ளாமல் லாவகமாய் கடந்து மறுபக்க பிளாட்பாரத்தை தொட முயன்ற வினாடி வேகமாய் வந்த ஒரு சைக்கிள்காரன் மோத தென்றல் நிலை தடுமாறி எகிரி போய் ரோட்டின் மையத்தில் விழ ஒரு போக்குவரத்து கழக பஸ் தென்றலை தேய்த்து கொண்டு போயிற்று. அடுத்த வினாடி ரோட்டின் மஞ்சள் பெயிண்ட் கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு இரத்த கோடு தெரிந்தது. அத்தியாயம் 4. ரூபலா வீட்டுக்குள் நுழைந்து டெலிபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் எண்களை வேகமாய் தட்டினாள். மறுமுனையில் கோகுல்நாத்தின் குரல் கேட்டது. அங்கிள், நான் தான் ரூபலா. என்னம்மா இந்த நேரத்துல போன்? விவேக் பம்பாய் போய் சேர்ந்ததும் உனக்கு போன் பண்ணலையா? அவர் போன் பண்ணினார் அங்கிள். பின்ன என்னம்மா விஷயம்? என்னோட ஃப்ரெண்ட் அபரிஜிதா தன் சிஸ்டரோட கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருந்தா. இன்விடேஷன் கொடுத்துட்டு கார்ல கிளம்பி போனா. கார் கிளம்பினதுமே தெருக்கோடியில் பைக்கோடு நின்னுட்டு இருந்த ஒருத்தன் அந்த காரை ஃபாலோ பண்ணி போனான். அவனால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு எனக்கு பயம். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த சம்பவம் எப்ப நடந்தது? 2 நிமிஷத்துக்கு முந்தி. பைக் நம்பரை நோட் பண்ணினியா? முயற்சி பண்ணினேன், முடியல. சரி, என்ன பைக்? சாரி அங்கிள், அதை நோட் பண்ண மறந்துட்டேன். எல்லாமே 10 செகண்ட்ஸ்குள்ள நடந்துடுச்சு. ஆள் எப்படி இருந்தான்? தாடி வச்ச இளைஞன், கழுத்துக்கு கர்ச்சீஃப் கட்டி இருந்தான். வாயில சிகரெட் இருந்த மாதிரி ஞாபகம். கோகுல்நாத் 4-5 வினாடிகளை யோசிக்க எடுத்துக்கொண்டு விட்டு கேட்டார். அபரிஜிதாவும் ஸ்வேதாவும் எந்த கார்ல வந்தாங்க? டாடா சியாரா. கலர் பிரவுனிஷ் பிளாக். சரியா சொல்லணும்னா கொக்கோ கோலா நிறம். மடக்கிடலாம். கவலைப்படாத. டிராஃபிக் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா ஏரியாவிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வயர்லெஸ்ல தகவல் கொடுத்தா போதும். பைக்கையும் ஆளையும் 10 நிமிஷத்துக்குள்ள மடக்கிடுவாங்க. உடனடியா ஏதாவது செய்யுங்க அங்கிள். அபரிஜிதாவுக்கும் அவளோட சிஸ்டருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. கோகுல்நாத் சிரித்தார். ஒரு 10 நிமிஷம் போனுக்கு பக்கத்திலேயே வெயிட் பண்ணுமா. நானே போன் பண்ணி தகவல் சொல்றேன். ரூபலா ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்து நாற்காலியில் கவலையோடு சாய்ந்தாள். யார் அந்த பைக் ஆசாமி? அபரிஜிதாவின் காரை எதற்காக ஃபாலோ செய்ய வேண்டும்? பைக் நம்பரை பார்க்காமல் விட்டது தப்பு. ரூபலா கவலையான யோசனையோடு வினாடிகளை கரைத்து 5 நிமிஷங்களை கடந்திருந்த போது டெலிபோன் வாயை திறந்தது. எடுத்தாள். கோகுல்நாத் பேசினார். ரூபலா, என்ன அங்கிள், அந்த பைக் ஆசாமியை பிடிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அதுக்குள்ள போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து வேற ஒரு கவலைப்படும்படியான நியூஸ் வந்தது. என்ன நியூஸ் அங்கிள்? அபரிஜிதாவோட அப்பா வாசுதேவை ஒரு பொண்ணு துப்பாக்கியால சுற்றுக்கா. ஐயோ அங்கிள், பயப்படாதேம்மா. தோட்டா நல்ல வேலையா மார்பிள பாயாம தோள்பட்டையை உரசிக்கிட்டு போனதுனால சொற்ப காயம். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்களா அங்கிள், அபரிஜிதாவோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்க போய் தான் அந்த பைக் ஆசாமி காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அவனை முதல்ல ட்ராப் பண்ணணும். பண்ணிடலாம். டிராஃபிக் போலீஸ் சிட்டியின் முக்கியமான சந்திப்புகளுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அமுக்கிடுவாங்க. அங்கிள், அபரிஜிதாவோட அப்பா வாசுதேவ் எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காரு? வெலிங்டன் நர்சிங் ஹோம். நான் பார்க்கணுமே. நீ ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு வாமா, நானும் வந்துடுறேன். ரூபலா ரிசீவரை வைத்துவிட்டு வேலைக்காரி இருந்த திசையை பார்த்து குரல் கொடுத்தாள். பொன்னி, அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வீட்டை பார்த்துக்க. சரிங்கம்மா. ரூபலா பரபரவென்று வேறு சேலையை மாற்றிக்கொண்டு வீட்டினின்றும் வெளிப்பட்டு போர்டிகோவில் நின்றிருந்த மாருதி காருக்கு வந்து உள்ளே திணிந்தாள். காரை நகர்த்தி ரோட்டுக்கு கொண்டு வந்து வேகம் பிடித்து தெருவை தாண்டி அடுத்த தெருவுக்குள் நுழைந்து திரும்பிய போது அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்பாய் அபரிஜிதாவின் டாடா சியாரா நின்றிருந்தது. அத்தியாயம் 5. தென்றல் இரத்த தீற்றலாய் ரோட்டின் மையத்தில் தெரிய போக்குவரத்து ஸ்தம்பித்து போய் வேறு பக்கம் திருப்பி விடப்பட்டிருந்தது. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் நித்யானந்தம் தலைமையில் ஒரு போலீஸ் ஸ்குவாட் சாவி கொடுத்த தினசில் இயங்கிக் கொண்டிருந்தது. தென்றலின் இடுப்பு வரை நசுங்கி போயிருக்க தலையின் இடது பக்கமும் இடது கையும் இரத்த சகதியாய் தெரிந்தது. சேதம் இல்லாத முகத்தில் பாதி கண்கள் திறந்திருக்க அந்த கண்களின் வழியாகவே உயிர் பிரிந்து போயிருந்தது. ஃபாரன்சிக் குழு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை சாக்பீஸ் கோடுகளால் நிரப்பிக் கொண்டிருக்க நித்யானந்தம் இன்ஸ்பெக்டர் ஒருவரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல சார். வானிடி பேக்கில் என்ன இருந்தது? ஒரு பஸ் டிக்கெட், ஒரு வார இதழ், 2 ரூபாய் நோட்டு, கொஞ்சம் சில்லறை. அவ பேர் என்ன
தென்றலா? ஆமா சார், பேரே கொஞ்சம் இலக்கியத்தனமா இருக்கு. வாசுதேவ் கிட்ட விஞ்ஞானமே வேண்டாம்னு சொன்னாளா? ஆமா சார், அவ உபயோகிச்ச துப்பாக்கி எங்கே? இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்கி பார்த்த நித்யானந்தம் வியப்பில் புருவங்களை உயர்த்தினார். கொஞ்சம் பழைய மாடலா இருக்கே. ஆமா சார், மிலிட்ரி டைப் மாதிரி தெரியுது. உள்ளே எத்தனை தோட்டா இருந்தது? ஒரு தோட்டா மட்டும்தான் இருந்தது சார். வாசுதேவ் மேல இவளுக்கு என்ன கோபம்? அவர் கண்டுபிடிச்ச ஜீன் தெரப்பி மனித குலத்துக்கு ஆபத்தானது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு ஃபோர்ஸா பேசிட்டு இருந்தா. 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு வேனிடி பேக்கில் இருந்து பிஸ்டலை எடுத்துக்கிட்டா. சார், பின்பக்கம் குரல் கேட்டது. நித்யானந்தம் திரும்பினார். ஃபாரன்சிக் சீஃப் நின்றிருந்தார். எஸ், பொண்ணோட கழுத்தில் இந்த சில்வர் லாக்கெட் இருந்தது. இதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க சார். நித்யானந்தம் அந்த லாக்கெட்டை வாங்கி அழுத்தி திறக்க அது 2 வட்டங்களாய் பிரிந்தது. ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு போட்டோ. முதல் போட்டோவில் தென்றலின் முகம், 2வது போட்டோவில் பெரிதாய் மீசை வைத்த ஆண்முகம், தலையில் சீசா பச்சை நிறத்தில் ஒரு தொப்பி. தொப்பியின் முகப்பில் அசோக சிங்கம் பளிச்சென்று தெரிந்தது. பக்கத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் எட்டி பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். சார், போட்டோவை பார்த்தா மிலிட்ரி மேன் மாதிரி தெரியுது. நித்யானந்தம் அந்த போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 6. அபரிஜிதாவின் டாடா சியாரா அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்துக்கு முன்பாய் நின்றிருப்பதை பார்த்ததும் ரூபலா தன் காரின் வேகத்தை குறைத்து பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினாள். காருக்குள் யாரும் இல்லை. ரூபலா கீழே இறங்கி சுற்றும் முற்றும் பார்வையை துரத்தி அந்த பைக் ஆசாமி எங்கேயாவது தட்டுப்படுகிறானா என்று கண்களை ஓட்டினாள். தட்டுப்படவில்லை. அபியும் ஸ்வேதாவும் எங்கே போனார்கள்? ரூபலா குழம்பிக் கொண்டு நிற்க ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த காம்ப்ளெக்ஸ் வாட்ச்மேன் கேட்டான். இந்த கார்ல வந்த பொண்ணுங்களையா தேடுறீங்க? ஆமா, அவங்க காஸ்மெட்டிக் செக்ஷனுக்கு போயிருக்காங்க. ரூபலா காஸ்மெட்டிக் செக்ஷனை தேடிக்கொண்டு உள்ளே போனாள். அது காம்ப்ளெக்ஸின் முதல் மாடியில் இருந்தது. மேக்கப் செட் சாதனங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்த அபியும் ஸ்வேதாவும் ரூபலாவை பார்த்ததும் விழிகளை வியப்பில் விரித்தார்கள். அபி ரூபலாவின் கையை பற்றி கொண்டாள். என்ன, நீயும் ஷாப்பிங்கா? வீட்லயே சொல்லியிருந்தா 3 பேரும் ஒன்னாவே கார்ல வந்திருக்கலாமே. நான் ஷாப்பிங் வரல அபி. பின்ன உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி. இருவரும் முகம் மாறினார்கள். என்ன, உங்க அப்பா இப்ப வெலிங்டன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காரு. இருவரின் உடம்புகளும் பதட்டத்துக்கு உட்பட்டன. அப்பாவுக்கு என்ன? வாங்க பேசிக்கிட்டே போலாம். 3 பேரும் காஸ்மெட்டிக் செக்ஷனை விட்டு வெளியே வந்தார்கள். சொல்லு ரூபலா, அப்பாவுக்கு என்ன? டிவி ரிப்போர்ட்டர்ஸ் உங்க அப்பாவை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு அவரை துப்பாக்கியால சுட்டுட்டா. ஐயோ, பயப்படாத. மார்பில் பாய வேண்டிய தோட்டா குறி தவறி தோள்பட்டையை லேசா சிராய்ச்சிக்கிட்டு போயிருக்கு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அபரிஜிதா, ஸ்வேதா 2 பேர்களின் கண்களிலும் நீர் தத்தளித்தது. அபரிஜிதா கேட்டாள், உனக்கு இந்த விஷயத்தை யார் ஃபோன் பண்ணி சொன்னது ரூபலா? கோகுல்நாத் அங்கிள் சொன்ன ரூபலா அவர்கள் காரை பைக் பேர் வழி ஒருத்தன் ஃபாலோ செய்த விவரத்தை சொல்லவே இருவரின் கண்களிலும் அதிர்ச்சி பரவியது. பைக்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணினானா? ஆமா, நான் அதை பார்த்துட்டு தான் கோகுல்நாத் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பைக் ஆசாமியை மடக்க சொன்னேன். அங்கிள் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு உங்க அப்பா சுடப்பட்ட செய்தி கிடைச்சிருக்கு. அந்த நியூஸை அவர் எனக்கு கன்வே பண்ணினார். நான் உடனே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்ட உங்க ஃபாதரை பார்க்கறதுக்காக புறப்பட்டேன். வழியில இந்த காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி உங்க காரை பார்த்தேன். அபரிஜிதா சுற்றும் முற்றும் பார்த்தாள். எங்க காரை ஃபாலோ பண்ணின பைக் ஆசாமி எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? நானும் அவனை சரியா பார்க்க முடியல. பார்க்க ஆள் அவ்வளவு டீசெண்டா இல்ல. சொல்லிக்கொண்டே ரூபலா மறுபடியும் தெருக்கோடி வரைக்கும் பார்வையை துரத்தி பார்த்தாள். பைக்கோடு யாரும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே ரூபலா அபரிஜிதாவை ஏறிட்டாள். அபி, நீயும் உன்னோட சிஸ்டரும் முதல்ல உங்க கார்ல புறப்பட்டு வெலிங்டன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் உங்க காருக்கு பின்னாடியே வரேன். அப்படி செஞ்சா ஃபாலோ பண்ற பைக் பேர் வழி யாருன்னு தெரிஞ்சிடும். ஸ்வேதா கண்களில் நீரோடு அபரிஜிதாவின் தோளை பற்றி கொண்டாள். அக்கா, எனக்கு பயமா இருக்கு. ரூபலா அவளுடைய கன்னத்தை தட்டினாள். போலீஸ் இருக்கும்போது எதுக்கு பயம்? கோகுல்நாத் அங்கிள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீயும் அக்காவும் முதல்ல அப்பாவை போய் பாருங்க. அபி, நீ காரை எடு, நான் பின்னாடியே வரேன். அடுத்த வினாடிகளில் டாடா சியாரா கிளம்பியது. 10 மீட்டர் இடைவெளி விட்டு தன் மாருதியில் சியாராவை தொடர்ந்தாள் ரூபலா. ரூபலாவின் பார்வை காரின் ரியர்வியூ கண்ணாடியில் பட்டுக்கொண்டே வந்தது. பைக் பேர்வழி எந்த நிமிஷமும்
பின்தொடரலாம். கண்ணாடியை பார்த்து கொண்டே வந்தாள். 5 நிமிஷ பயணத்திற்கு பிறகு அந்த பைக் பேர்வழி ரியர்வியூ கண்ணாடியில் தெரிந்தான். ரூபலாவின் உடம்பில் அத்தனை செல்களும் உஷார் நிலைக்கு போயிற்று. இவனை எப்படி மடக்குவது? யோசித்துக் கொண்டே காரின் வேகத்தை கொஞ்சமாய் அதிகப்படுத்தினாள்.